Hi guys, welcome back to S Academy. இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம். வாங்க படிக்கலாம் அப்படின்ற சீரீஸை நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக நம்ம ஒவ்வொரு பாடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கேம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கான கிளாஸஸ்லாம் போயிட்டே இருக்கும், ஆஃப்லைனில் போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஸ்டாஃப் இங்கே நம்மக்கிட்ட இருக்காங்க. சயின்ஸு தமிழாகட்டும், மைசெல்ஃப் சோஷியல் சயின்ஸும் மேக்ஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி சைக்காலஜிக்கும் எக்ஸலண்ட்டான ஸ்டாஃப் நம்ம அகாடமியில் இருக்காங்க. அது போக உங்களுக்கு சைட் பை சைடாக டெய்லியுமே ஃபிசிக்கல் வந்து சார் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃப்லைனாக நம்ம கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது போக யூடியூப்பில் நம்ம பார்த்தோம்னா 30 வினாக்கள், அதாவது ஒவ்வொரு பருவத்திலேருந்தும் சயின்ஸில் மட்டுமா இல்லை, தமிழில் மட்டும் இல்லை, சோசியல் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான வினாக்கள் வந்து இந்த மாதிரியுமே டெய்லி நம்மளோட யூடியூப் சேனலில் எஸ் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம சமூக அறிவியல் 6th முதல் பருவத்தை முக்கியமான வினாக்களை பார்க்கலாம். சரிங்களா? சரி, முதல் கொஸ்டினை பார்க்குறோம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்க்குறோம். என்ன உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம். தாமிரம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் நமக்கு செம்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செம்புனாலும் நமக்கு தாமிரம் தான் அதுக்கு வரும். சரிங்களா? நம்ம செப்புன்னு படிச்சல இங்கே தாமிரம் இருக்குன்னு குழம்ப வேண்டாம். அதோட தமிழ் பேர் என்னன்னா தாமிரம் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். சரி, அடுத்து பார்க்குறோம். பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு எது அப்படின்னு பார்க்குறோம். முதல் விலங்கு பார்த்தீங்கன்னா நாய் அப்படிங்கிறதா நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்க கூற்று காரணம். நமக்கு கூற்று காரணமாக எடுத்தாதான் என்னன்னா அந்த கூட்டுலேருந்து சின்ன சின்ன டிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்போ கூட்டை வந்து நம்ம முழுசாக நல்லா தெளிவாக படிக்கணும். ஏன்னா சின்னதாக ஒரு டிஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி கூற்று காரணங்களை மட்டும் நம்ம தெளிவாக பார்க்கணும். அந்த கூற்று காரணங்கள் தான் நமக்கு என்னது மார்க் போகக்கூடிய ஒரு இதாக இருக்க முடியும். ஸோ அந்த கூற்று காரணத்தை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட சொல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். ஆமாம், இந்த கூற்று உங்களுக்கு சரிதான். சரிங்களா? நாய்களை உடன் அழைத்து சென்றனர். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குகையில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவது நாய்கள் நமது மோப்பச்சக்தினால் இருந்து அவங்களுக்கு என்ன தகவல் தெரிவிக்கும் அல்லது உணர்த்தினா அப்படின்றது இதுவுமே சரியான காரணம் தான். அப்போ என்ன ஆன்சராக இருக்க முடியும்? கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி என்பதுதான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பார்க்குறோம். The Search for the India's Lost Emperor அப்படின்னு ஒரு புக்கு. இந்த புக்கை அசோகரது வரலாற்று ஆவணங்களில் தொகுத்து நூலாக வெளியிட்டாங்க. இந்த நூல் வெளிவரதுக்கு முன்னாடி வரைக்கும் அசோகரை பற்றின தகவல் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர் தான் இந்த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற புக்கில் தொகுத்து வழங்கியிருப்பாரு. அவர் யார் அப்படின்னு பார்க்குறோம். சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறது தான் அதை தொகுத்து வழங்கியிருப்பாரு. சரி, 5வது கொஸ்டின் பாருங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? பழங்கால மனிதர்களை பற்றின தகவல்லாம் அதில் இருக்கு. ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சேபியன்ஸ். இதை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இந்த லோன்னா நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? லோ நடக்கிறான் சொல்லுமா? அதான். அப்போது நடக்கிறான் அப்படின்னா இரு கால்களால் நடப்பதுன்னு ஞாபகம். அந்த லோன்றதான் நமக்கு அந்த பாயிண்டாக இருக்குது. அப்போ ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னா என்னது? கால்களால் நடந்தான் இருக்கணும். ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்றது பார்க்கணும். எரெக்டஸ் அப்படின்றது பாருங்க. எரெக்டஸ்னா எரியிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எரியிறது எப்படி? நேராக நிமிர்ந்தா, எந்த ஒரு காத்தடிக்காமல் இருக்க வரைக்கும் நெருப்பு எப்படி எரியும்? நேராக நிமிர்ந்து தான் எரியும். எப்படின்றது நிமிர்ந்து நின்ற மனிதன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட், சின்ன ஷார்ட்கட் தான் நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? ஹோமோ ஹெபிலிஸ்னா தெரியும், சிந்திக்கும் மனிதன். அப்போ ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே மேட்ச் பண்ண மாதிரி பாருங்க. சரி, எல்லாமே தெரியாட்டா கூட ஏதோ ஒன்று வச்சு நமக்கு தெரிஞ்சுன்னா அதை வச்சே மேட்ச் பண்ணிடுங்க. ஸோ பாருங்க, ஒன்றுக்கு வந்து என்ன இரு கால்கள் நடக்கும். 4 எங்கே இருக்கு? 2 இடத்துல 4. நெக்ஸ்ட் பாருங்க, 3 ஹோமோ எரெக்டஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன் 2. 3 எங்கே இருக்கு? 2 இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நமக்கு எந்த ஆப்ஷன் தெரியுதோ அதை வச்சு மேக்ஸிமம் மேட்ச் பண்ண பாருங்க. சரியா? எல்லாத்தையுமே தெரியாட்டா கூட மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்துமே ஒரு பொறுத்துக. சுமேரியர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வடிவம் அவங்க தான் கண்டுபிடித்தது. சரியா? முதல் எழுத்து வடிவம் யாருன்னா சுமேரியர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, கார்னிலியனானது சிவப்பு மணிகள், ஆடை ஆவணங்களை செய்ய பயன்படுத்தினாங்க இல்லையா? அந்த கார்னிலியங்கள் தான் சிவப்பு மணிகள் அப்படின்னு சொல்றோம். கதிரியக்க கார்பன் இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வயது கணிப்பு வரைக்கு பழங்கால அந்த டேட்ஸ்லாம் பார்க்குறாங்களே, அது என்ன காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு எப்படி கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் வச்சு தான் கணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வெண்கலம் பார்த்தீங்கன்னா
வெண்கலத்தான நடனமாத சிலை. ஸோ இதான் பாருங்க. அதே மாதிரி சுமேரியர்கள் இருந்து ஆப்ஷன் 2 எங்க இருக்கு பாருங்க, 2 இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க கார்னியல்னா சிவப்பு மணிகள் 4. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி மேட்ச் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க கூற்று காரணம். சிந்துவெளி நகரங்கள் உலகில் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். திட்டமிடப்பட்ட நகரங்கள்னா ஆமா, இது திட்டமிடப்பட்ட நகரங்கள்ன்றது சரியான கூற்று தான். ரெண்டாவது கூற்று பாருங்க, மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு மேலோங்கி இருந்தது. ஆமா, திட்டமிடப்பட்ட நகரம்னால என்ன இருக்கு, வடிகால் அமைப்பு மேம்பட்ட சுகாதாரம் இருந்ததுன்றது இந்த கூற்றுமே நமக்கு சரியா. இரண்டும் சரி என்பதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பார்க்குறோம், இந்திய தொல்லியல் துறை 1861. இந்த மாதிரியான டேட்ஸ் எல்லாம் பண்ணலாம், ரொம்ப இயர்லாம் கேட்காட்டா கூட சில இதெல்லாம் ட்விஸ்ட் அதில் கூட வைக்கலாம். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இயரையுமே பார்த்துக்கணும். நம்ம எல்லா இயரும் பார்க்க தேவையில்லை, பட் முக்கியமான விஷயங்களுக்கும் நம்ம இயர் முக்கியமானதான். சரி பாருங்க, இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது 1821 நிறுவினார். அவரோட தலைமையில் நிறுவிப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ இதெல்லாம் பாருங்க. இப்போ இந்த இல்ரா யார் பார்த்தீங்கன்னா அதில் 1920 காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, அதோட இயக்குநராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஜேம்ஸ் பிரின்சப், சார்லஸ் மேசன் நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் அந்த ஆரம்ப கால ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, ஆராய்ச்சி கிடையாது, அந்த தகவலை தெரியக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. பட் நிறுவியவர் யாருன்னு கேட்டால் கரெக்டாக அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற பாயிண்ட் தான் நமக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தொல்பொருட்களின் வயது கணிப்பிற்கு பயன்படுத்தப்படும் ஐசோடோப் எது? இப்போ நம்ம பழங்கால பொருட்கள் எல்லாம் வயது கணி 2000 வருடங்களுக்கு முன்பது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு எந்த ஐசோடோப்பை பயன்படுத்தி நமக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஐசோடோப் C14 அப்படின்ற ஐசோடோப் தான் நமக்கு வயது கணிப்பாக பண்ணுறாங்க. சரி, அயோடின்லாம் பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கல்லை அதுக்கெல்லாம் வரும். சீசியம், யுரேனியம்லாம் நமக்கு பின்னாடி சயின்ஸில் சார் சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? சரி, சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி எதுன்னு பார்க்குறோம். சரி, மெலுகா, மெக்ரோலி, மெகர் இதெல்லாமே சிந்துவெளிக்கு சம்பந்தப்பட்ட பாயிண்ட் தான். முன்னோடி என்ன அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்போ முன்னோடினா அது மெகர்க. இது எந்த பகுதியை சேர்ந்தனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த போல நாட்டு கணவாயில் இருக்கக்கூடிய பகுதி தான் மெகர்க. கிட்டத்தட்ட கிமு 7000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு நாகரிகம். அதாவது ஆரம்பகால அந்த வாழ்விடங்கள்லாம் அங்கே கண்டறியப்பட்டிருக்கு. தொடக்க கால வேளாண்மை செய்யக்கூடிய சான்றுகளும் அங்கே கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ எந்த பகுதியில் இருக்குது? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தானில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் இருக்கு. இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி. சரி, அடுத்து பாருங்க, நீர் கசியாமல் இருப்பதற்காக கட்டுமானங்கள் எவை கொண்டு பூசப்பட்டன? நமக்கு தெரியும், மொஹஞ்சதாரோவில் பெரிய குளம் இருக்கு, அங்கே நீர் கசியாம பூசியிருக்காங்க. இதுதான் உலகிலேயே முதல் கட்டுமானம் அப்படின்றது கூட நமக்கு சான்று கிடைக்குது. அது எதை வச்சு பூசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தார் கொண்டு தான் பூசப்பட்டிருக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு பொறுத்துக. சரி, சிந்துவெளி நகரங்கள் யார் யார் அகழாராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நம்ம ஷார்ட்கட்டே சொல்லித்தரேன், எப்படி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஹரப்பானா அப்பான்னு முடியுதா? அப்பானா தாய், அம்மா அப்பான்ற மாதிரி பாருங்க. தாய்னா தயாரம் சஹானி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹரப்பான அப்பா முடியுது, தாய்க்கு அம்மா தயார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொஹஞ்சதாரோ, முகம் நம்ம என்ன பண்ணோம், கண்ணாடி பார்த்து பான்ஸ் போட யூஸ் பண்ணோம் அப்படின்னு. இந்த ஷார்ட்கட் ஆக்சுவலி எல்லாருமே ஓரளவு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ கண்ணாடியை பார்த்து பான்ஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லோத்தல், இதுதான். இதை பாருங்க, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் பாருங்க. எஸ்ஆர் சரக்க ராவா அடிச்சாரு, லோக்கல் சரக்க ராவா அடிச்சாருன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லோக்கல் சரக்க ராவா அடிச்சாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதான் ஃபன்னியாக தான் இருக்கும், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பனவாலி அல்லது வாலின்னு மாதிரி ஆக்குங்க. வாலிக்கு பிஸ்கட் சாப்பிட பிடிக்கும். என்னது? பிஸ்டா. வாலிக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? பிஸ்கட் சாப்பிட பிடிக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுர்கோட்டடா, கோட்டை மாட்டிக்கிட்டு என்ன பண்ணாரு? ஜோசியம் பார்க்க போனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டானது ஜோசியம் பார்க்க போனாரு அப்படின்னு பாருங்க. சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹரப்பண்ணது தயாரம் சஹானி 2 எங்கே இருக்கு? 2 இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, மொஹஞ்சதாரோ ஆர்டி காலேஜ்னால இங்கே இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்று 1, சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். ஆமாம், சோழ அரசோட துறைமுகம் என்னவா இருந்திருக்கு?
பூம்புகார் தான். அந்த சங்க காலத்தில் தலைநகர் என்னவா இருந்துச்சுன்னா உறையூர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பூம்புகாரில் நடைபெற்ற வணிகம் குறித்து 10 நான் ஏற்கனவே சொன்னேன், கூற்று காணல ஒவ்வொரு வார்டையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அதெல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பூம்புகாரில் நடைபெற்ற வணிகம் குறித்து 10 அப்படிங்கிறதா கிடையாது, பட்டினப்பாலை அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும். சரிங்களா? அந்த இது ஒரு சின்ன வாக்கியம் தான் நமக்கு டெஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. அப்போ கூற்று காரணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், ஆழ்ந்து படிக்கணும். ஏதோ ஒரு வாக்கியம் நமக்கு அதில் டெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ பட்டினப்பாலை அப்படிங்கிறதான் அந்த சங்க இலக்கிய நூல் தான் நமக்கு தெரியும். என்ன சொல்லியிருப்பாங்க, கொள்வதும் மிகைக்கூடாது, கொடுப்பதும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நடுவு நின்று நன்னஞ்சினோர் அப்படின்ற பாயிண்டும் இந்த பட்டினப்பாலையில் தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது என்னது, 2வது கூற்று தவிர 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது. தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லணை மட்டுமானா கல்லணை, கரிகால் கட்டிய கல்லணை சரிதான். அப்போ நம்ம புக்கில் என்ன படிச்சிருக்கோம், காஞ்சிபுரத்து ஏரிகளும் அதுதான் நீர் மேலாண்மை விளக்குது. பராக்கிரம பாண்டியன் ஏரியா, வீரநாத ஏரியா கிடையாது. அப்போ 1, 2 சாரி, ஆமாம் 1, 2 மட்டும்தான் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கூற்று அதே மாதிரி தான். காளிதாசர் கல்வியில் கரையாத என குறிப்பிட்ட நகரம் காஞ்சி. கரெக்டா? இது எப்படி ஞாபகம், கல்வியில் கரையில காஞ்சி கான்னு வந்தா காளிதாசர் வரமாட்டாரு. அதுக்கு ஆப்போசிட்டா யாரு, திருநாவுக்கரசர் வருவாரு. இது எப்படிச்சுன்னா கான்னு வந்தாலே அந்த வரமாட்டாரு, திருநாவுக்கரசர் வருவாரு. சரிங்களா? சரி, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என காளிதாசர் கொடுத்தாங்க. நகரங்களில் நான் வருதா, ஸோ இதுக்கு ஆப்போசிட் காளிதாசன். அப்போ 2மே என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 2மே தவறு. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னா எல்லாமே காலிலே வருதா, காவரிசையில் வரும்பொழுது காளிதாசர் வரமாட்டார். சரிங்களா? நகரங்களில் சிறந்தது வரும்பொழுது நாவுக்கரசர் வரமாட்டார், காளிதாசர் வருவார். சரிங்களா? சரியா? சரி, கூற்று 1 அடுத்து பார்க்கிறோம். கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஆமாம், என்ன சொல்லியிருப்பாங்க மதுரையை பற்றி, பழங்கால இந்தியாவில் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி நெய்யப்படக்கூடிய 5 இடங்கள்ல சொல்லுவாங்க. காமரூபம், வங்காளம், இந்த மாதிரிலாம் மதுரையும் ஒரு துணி நெய்யப்பட்ட இடங்கள்ன்ற ஒரு குறிப்பு அதில் இருக்கும். அப்போது இது சரியான கூற்று தான். யாரு, மெகஸ்தனீஸோட குறிப்பு இல்லை, மதுரையை பற்றின தகவல் உண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்குறோம், ரோமானிய நாட்டு நாணயங்கள். ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயாரித்த தொழிற்சாலை எங்கே இருக்கு பார்த்தோம், பூம்புகார் கிடையாது, மதுரையில் உண்டு. சரி, அப்போ நான் கூட்டுக்காரன் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல தான் நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ ரோமானிய நாட்டு நாணயங்கள் எங்கே இருந்தது, மதுரையில் தான் கண்டறியப்பட்டது. ஸோ 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். கூற்று காரணத்தில் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதில் தான் நமக்கான மார்க்குகள் டவுன் ஆக ஆரம்பிக்கும். சரி, அதை மட்டும் பாருங்க. கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடினா வச்சாலே என்ன வரும், வைகை ஆற்றங்கரை நாகரிகம். வைகை வந்தாலே மதுரை தான் ஆன்சர். அப்போ மதுரை தான் அதோட தொடர்புடைய நகரம். நெக்ஸ்ட் பாருங்க, கொற்கைக்கு அருகில் உள்ள உபரியில் இருந்து. அப்போ கொற்கைங்கிறது இருந்து சங்ககால சோழர்களின் துறைமுகம் கொற்கை. அதுக்கு அருகில் உள்ள உவரிலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார் அப்படின்ற ஒரு தகவல் உண்டு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசர் சாலமன் அப்படிங்கிறது தான் சரி. இப்போ இவர் எந்த நாடு சேர்ந்தோம்னா இஸ்ரேல் அரசர் சாலமன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம், இந்தியாவில் 7 புனித தலங்கள் ஒன்று யுவான் ஸ்வாங் எது அப்படின்னு குறிப்பிட்ட நகரம் கேட்குறாங்க. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான் சரி. அப்போ இந்தியாவோட புனித தலங்கள் என்னென்ன சொல்லுவாங்க, சாஞ்சி, புத்தகையா, இந்த மாதிரி புத்தகையா, சாஞ்சி போன்று 7 இந்திய புனித தலங்களில் ஒன்று காஞ்சி அப்படின்னு யுவான் ஸ்வாங் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி தான். சரி, கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். இரவு பகல் வேறுபாடு என்று உயிர்ப்புள்ள நகரமாக விளங்கியதால் மதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது, தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஏன் இரவு பகல் வேறுபாடுனா, அங்கே 2 விதமான அங்காடிகள் செயல்பாட்டில் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா நாலங்காடி, 2வது அல்லங்காடி. அல் என்றால் இரவு, அப்போ இரவு நேரத்திலே கடைகள் இருந்துச்சு, பகல் நேரத்திலே கடல் இருந்துச்சு. அப்போ என்னது, இரவு பகல் இல்லாமல் அங்கே வணிக நடவடிக்கைகள் நடைபெற்றதுனால இதை என்ன சொல்றாங்க, தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று சரி. சரி, 2வது கூற்று பாருங்க, காஞ்சிபுரத்தில் ஏராளமான சமண பள்ளிகள்,
புத்தவேர் ஆமாம் அந்த 7ஆம் நூற்றாண்டுகள் மட்டும் இல்லை அந்த காலகட்டத்தில் ஏராளமான சமண பள்ளிகள் புத்த விகாரங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு. அதனால என்ன சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தை கல்வி நகரம்ன்றதும் சரியான கூட்டு தான். சரியா, அந்த காலகட்டத்தில் யார் இருப்பா, கல்வி கற்பதற்காகவே சீன துறவி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார். சரிங்களா, அப்போ கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவதும் சரிதான். அப்போ என்னது, இரண்டும் சரி என்பதுதான் சரியான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 6th முதல் பருவத்திலேருந்து இம்பார்ட்டண்ட்டான 20 கொஸ்டின் எடுத்து பார்த்துருக்கோம். நம்மளோட வீடியோஸ் நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தயவுசெய்து பதிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்குமே அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதும் அந்த கருத்துக்களையும் பதிவிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் எஸ் அகாடமி கல்பாக்கம் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் மட்டும் இல்லை, சயின்ஸு அதே மாதிரி தமிழுக்கான அதுக்கு அடுத்த காலத்தில் உளவியலுக்கான கிளாஸஸுமே வரும். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.